பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எரேமியா 49ஆம் அதிகாரம் மற்றும் 50ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, தேவன் இன்றைக்கு என்ன பேசுகிறார். நம்ம எல்லாருமே வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். எது நல்லது எது தீயது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட பல காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டது, அவர் அன்புள்ளவர், பரிசுத்தமுள்ளவர், நீதி உள்ளவர், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது மாத்திரம் போதாது. இந்த பொதுவான தகவல்கள் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்த முடியாது. இன்றைக்கு தேவன் என்னோடு என்ன பேசுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழமான புரிதல் நமக்கு வேண்டும். நாம் வேதத்தை வாசிக்கிறோம். பொதுவாக வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்களை மனதில் வைத்திருந்தால் மாத்திரம் போதாது. அந்த வார்த்தைகளை வைத்து ஆண்டவர் இன்றைக்கு என்ன தீர்மானம் எடுக்க வைக்கிறார், ஆண்டவர் என்ன பாதையில் என்னை நடத்துகிறார் என்பது நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். ஒரு சில உதாரணங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய தியான பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் சிறை பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எரேமியா 51ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், நீங்கள் தூரத்தில் கர்த்தரை நினையுங்கள், எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவது. 70 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், எருசலேமை நினைக்க வேண்டாம், நீங்கள் பாபிலோனில் தான் போய் இருக்க போகிறீங்க. இவ்வாறு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன, எருசலேமை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று. எரேமியா 50ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, பாபிலோனின் நடுவில் இருந்து ஓடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், பாபிலோனை விட்டு நீங்கள் புறப்பட்டு வாங்க, கல்தேயரின் தேசத்தை விட்டு நீங்கள் புறப்பட்டு வாங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல நீங்கள் இருந்த நாட்கள் போதும், இப்பொழுது நீங்கள் எருசலேமை நினைத்து கொள்ளுங்கள், எருசலேமுக்கு திரும்பி வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே நாம் ஏசாயா 48ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் படிக்கும்போதும் இதே காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். அப்போ அந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டாம், உங்களுக்கு இனி அந்த இடத்துல வாழ்க்கையே இல்லை. நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக புறப்பட்டு எருசலேமுக்கு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் எருசலேமுக்கு வாருங்கள் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசிகளின் மூலமாக பேசுகிறார். ஆனால் நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக தியானித்தோம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார், நீங்கள் எருசலேமை குறித்து என்ன பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம். நீங்கள் இருக்கக்கூடிய பாபிலோனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை துவங்குங்கள் என்று ஆண்டவர் அந்த நேரத்தில் சொல்லியிருக்கிறார். நம்ம ஒரு சில வசனங்களை படிக்கலாம். 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு அந்த இடத்துல நீங்கள் குறுகாமல் பெருகி பாபிலோன் தேசத்திற்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம தியானித்தோம், நீங்கள் பாபிலோனில் சும்மா இருக்க வேண்டாம், சீக்கிரமாக நீங்கள் எருசலேமுக்கு வரமாட்டீங்க, 70 வருஷம் நீங்கள் அங்கேயே தான் இருக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் சும்மா இருக்க வேண்டாம், அங்கே நீங்கள் வீடுகளை கட்டுங்க, தோட்டங்களை நாட்டி வேலைகளை செய்யுங்க, உங்கள் குமாரர் குமாரத்திகளுக்கு அங்கே நீங்கள் விவாகம் பண்ணி கொடுங்க, நீங்கள் நல்லா குறுகாமல் பெருகுங்கள், அந்த தேசத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆண்டவர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த நாட்களில் பொய் தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்கன்னா, 70 வருஷம்லாம் நீங்கள் அங்கே இருக்க போகிறதில்ல, 2 வருஷத்துலேயே திரும்பி வந்து விடுவீர்கள். ஆனால் எரேமியா மாத்திரம்தான் சொன்னார், இல்லை 70 வருஷம் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் என்று சொல்லி.
இப்போ இந்த ரெண்டு விதமான வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எருசலேமை பற்றி நினைக்கவே வேண்டாம், பாபிலோனில் தான் இருக்க போகிறீங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பாபிலோனை நீங்கள் என்ன பண்ணிருங்க, மறந்துடுங்க, எருசலேமுக்கு திரும்பி வாருங்கள். இப்போ ஆண்டவர் ஜனங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய சத்தியத்தை பொதுவாக நாம் அறிந்தால் போதாது. இந்த நாளில் ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், என்ன தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார் என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட வழி நடத்துதல் நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவை. இப்போ இரண்டு காரியங்கள் இருக்குது. ஒன்று ஹியரிங் காட், அல்லது ஆண்டவர் சொல்லுவதை கேட்பது. இன்னொன்று வேதத்தை வாசிப்பது, ரீடிங் த பைபிள். இந்த ரெண்டுக்கும் அதிக வித்தியாசங்கள் இருக்கின்றன. வேதத்தை வாசிப்பது என்று சொல்லும்போது யார் வேண்டுமென்றாலும் வாசிக்கலாம். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்பது என்று நாம் சொல்லும்போது அது எல்லாராலையும் முடியாது. நம்ம முதலாவது தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம பாவத்தில் நிலைத்திருக்க கூடாது. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வாஞ்சிக்க வேண்டும், தேவனை தேட வேண்டும், காத்திருக்க வேண்டும். இப்படி நாம் செய்யும்போது தான் அவர் பேசுவதை நாம் கேட்க முடியும். அப்போ ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்பது என்பது அது வேற காரியம், வேதத்தை வாசிப்பது என்பது வேறே காரியம். அப்போ இன்றைக்கு நான் வேதத்தை வாசித்தேனா என்று சொல்லக்கூடிய கேள்வியை தாண்டி இன்றைக்கு நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டேனா என்ற நிலைக்கு நான் போவது மிக மிக முக்கியம். ஏனென்றால் ஒரு நாளில் ஆண்டவர் சொல்லியிருப்பார், இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம். ஆனால் அநேக நாட்கள் கழிந்த பிறகு ஆண்டவர் அதே காரியத்தை நம்மை பார்த்து சொல்லுவார், இந்த நேரத்தில் நீங்கள் இந்த காரியத்தை செய்யலாம். இப்படி தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பழைய ஏற்பாட்டில் வழிநடத்துதலை கொடுத்தார். இந்த நாட்களில் நீங்கள் எருசலேமை பற்றி யோசிக்க வேண்டாம், பாபிலோனில் போய் நீங்கள் வாழுங்க. நான் கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ நீங்கள் பாபிலோனை விட்டு வெளியே வாங்க, எருசலேமை குறித்து நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நம்முடைய உள்ளான இருதயத்தில் கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும்போது மாத்திரம்தான் ஆண்டவரால் நாம் சரியாக வழி நடத்தப்பட முடியும். அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை படிக்கும்போது இன்னைக்கு நான் படித்து விட்டேன் என்ற திருப்தியில் நம்ம போகக்கூடாது. ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டு விட்டேன், அல்லது ஆண்டவருடைய வழி நடத்துதலை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற திருப்தியோடு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்ம கடந்து செல்லும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தருடைய பொதுவான சத்தியங்களை தெரிந்திருந்தால் மாத்திரம் போதாது. இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன காரியத்தை பேசுகிறீர், என்ன வழி நடத்துதலை கொடுக்கிறீர், என்ன தீர்மானம் எடுப்பதற்கு என்னை நடத்துகிறீர், இந்த காரியங்களை குறித்து நாங்கள் சரியாக ஒரு புரிதல் கொண்டிருக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்பதற்கு வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து காத்திருக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வழி நடத்துதலை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் செய்ய ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.